நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான், எஸ்பிஓ எலட் லேர்னர் பிளான், இந்த ரெண்டுலையுமே நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, இன்னொரு நபரை நம்ம எப்படி சேர்க்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக கவனிங்க. எஸ்பிஓவில் நியூவாக ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது எஸ்பிஓவில் நேரடியாக ஜாயின் பண்ண முடியாது. இன்னொருத்தருடைய ஏற்கனவே யார் சேர்ந்துருக்கிறாங்களோ அவங்களுடைய ரெஃபர் லிங்கை வச்சு மட்டும்தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதற்கான சரியான அப்ளை நீங்கள் யாரோ அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரெஃபர் லிங்க் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எனக்கு ரெஃபர் லிங்க் எப்படி எடுக்க தெரியலை அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தீங்கன்னா உங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் ஐடிக்கு உள்ளே போய்ட்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் டேஷ்போர்டு இருக்கும். கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டேஷ்போர்டு இருக்கும், டச் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள் உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி, இதில் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரெஃபர் பண்ண போகிற லிங்க். இதை காப்பி பண்ணுங்கள், இல்லைனா இதை ஷேர் பண்ணுவீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த நபருக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பிறகு அவங்க இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணியிருக்கணும். உங்கள் நேம், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் தான் இருக்கணும். இமெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்க இமெயில் ஐடி தான் இருக்கணும். ஸோ இந்த மெயில் ஐடி இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயிலுக்கும் உங்களுக்கு மெயில் வரும், சரியா? எஸ்பிஓவில் இருந்து மெயில் வரும். ஸோ நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் க்ரோம் சர்வர் மூலமாக பயன்படுத்துங்க. அதில் தான் உங்களுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும். க்ரோம் அப்டேட் பண்ணுங்கள், க்ரோம் ஹிஸ்ட்ரி டேப்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண பிறகு இந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ரெஜிஸ்டர்னு சொல்லி வெல்கம் வீடியோ கொடுத்துருப்பாங்க, ஒரு யூடியூப் வீடியோ. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது உங்கள் ஸ்பான்சர் நேம். நீங்கள் யாருக்கு கீழே ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி இருக்கும். இதுக்கு கீழே தான் உங்களுடைய நேம் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ண போகிறீங்க, பாஸ்வேர்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, கன்ஃபார்ம் மெயில் ஐடி, இதுதான். ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துடலாம். நேம், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இந்த இரண்டும் ஒரே நபருடைய பெயரில் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒருத்தர்கிட்ட தான் பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணலாமான்னா பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுடையதாக இருக்கணும். அதை நீங்கள் சரியாக பண்ணிக்கோங்க. முதல்ல இப்போ நேம் கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. இரண்டாவதுனா பிளான், சூஸ் பிளான் கேட்டிருக்காங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் பிளானா எலட் லேர்னர் ப்ரோக்ராமா, இந்த ரெண்டையும் இப்போவே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு உங்களால் மாற்றிக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டிங் பிளான்னா என்னங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், எலட் லேர்னர்னா என்னங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு பிளானில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்ததோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் தெரியும் பாருங்கள். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதற்குள்ளதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இவங்க மார்க்கெட்டிங் பிளான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு நம்பர் இருக்கணும். மொத்தத்தில் 8 கேரக்டருக்கு மேலே இருக்கணும், சரியா? ஸோ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் ரெண்டும் ஒரே பாஸ்வேர்டு தான். ஸோ நான் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நீங்கள் கொடுத்துருங்க.
அடுத்தது ஃபோன் நம்பர். ஏற்கனவே நீங்கள் எஸ்பிஓவில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. நீங்கள் வேறு புதிய நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ அந்த புதிய நம்பர் இந்த ஃபோன்லையும் கன்ஃபார்ம் ஃபோன்லையும் இந்த ரெண்டுலேயும் ஒரே மொபைல் நம்பராக கொடுங்க. இப்போது அடுத்தது இமெயில். இந்த இமெயில் ஐடி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இமெயில் ஐடியும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஆக்டிவான இமெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஏற்கனவே பயன்படுத்துகிற மெயில் ஐடியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இமெயில் ஐடி சரியான இதாக கொடுக்கணும். அதற்கான மெயிலும் கன்ஃபார்ம் மெயிலும் ரெண்டுலேயும் ஒரே மெயில் ஐடியாக கொடுங்க. இமெயில் ஐடி அவ்வளவு சீக்கிரமாக உங்களால் மாற்றிக்க முடியாது. சரியான மெயில் ஐடியாக கொடுங்க. ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு எல்லா ஃபுல் டீட்டெயில் தெரியுமா? ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே டிக் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். சரியாக இருந்தால் சப்மிட் கொடுங்க. இப்போ நான் பொறுமையாக உங்களுக்கு சொன்னனால சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்மேட்ச் இது 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த சைட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, ஒரு பேஜுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்மேட்ச் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் சீக்கிரம் கொடுங்க. ஓகே, ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் எல்லாம் சரியாக இருக்கான்னு சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் என்னால் இதில் ஷோ பண்ண முடியாது. ரீசன் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. அதனால் யூடியூப் வீடியோ ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அது மூலமாக டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குரோம்க்கு வாங்க, www.sboportal.org.in இதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த எஸ்பிஓ போர்ட்டல் சைட் ஓப்பன் ஆகும். சைடில் 3 மெனு இருக்கும் பாருங்கள். இந்த மெனுவை டச் பண்ணுங்கள். கீழே லாகின் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஐடியில் உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி தெரிஞ்சால் ப்ரொஃபைல் ஐடியில் ஸ்டாஃப் ஐடி கொடுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு கொடுங்க. ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி இல்லை, ஸ்டாஃப் ஐடி உங்களுக்கு தெரியலைன்னா உங்களை சேர்த்து விட்ட நபர்கிட்ட கேளுங்க, அவங்க ஸ்டாஃப் ஐடி சொல்லுவாங்க. இல்லை நான் டக்குன்னு ஓப்பன் பண்ணணும், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா ப்ரொஃபைல் ஐடியில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இப்போ இதில் உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்தது இதில் எஸ்பிஐ இன்ட்ரோ வீடியோன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் சொல்கிற மாதிரி சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து. இனிமேல் அடுத்தது நம்ம எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும், இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. என் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.